உலக நமக்கு பாத்திரமல்லது கிளேசம் வேண்டினி. உலக நமக்கு பாத்திரமல்லது கிளேசம் வேண்டினி. கர்த்தர் சிரசில் முள்முடியாகி நமக்கு வேறென்ன? கர்த்தர் சிரசில் முள்முடியாகி நமக்கு வேறென்ன? இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் சோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். சோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். மேகங்கள் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளவே. மேகங்கள் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளவே. இயேசுவை நோக்கி பாவபாரங்கள் பின்தள்ளி ஓடுவோம். இயேசுவை நோக்கி பாவபாரங்கள் பின்தள்ளி ஓடுவோம். இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். நம்மை ரட்சிக்கவே சிலுவை சகித்த அருமை நேசரே. நம்மை ரட்சிக்கவே சிலுவை சகித்த அருமை நேசரே. நினைக்கும் போது சொர்க்கத்திலிருந்து யாத்திரை செய்யலாம். நினைக்கும் போது சொர்க்கத்திலிருந்து யாத்திரை செய்யலாம். இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் சோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். சோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். நாம் அவர் புத்திரராகவே சிட்சிப்பாராகிலும் நேசிப்பார். நாம் அவர் புத்திரராகவே சிட்சிப்பாராகிலும் நேசிப்பார். நன்மையல்லாமல் தீமைகள் ஏதும் நம் பிதா நல்கிறார். நன்மையல்லாமல் தீமைகள் ஏதும் நம் பிதா நல்கிறார். இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் சோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி
பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் அடுத்த செய்திக்கு நாம் கடந்து போகும்படியாக இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதத்துக்காக திருவள்ளூர் சபையிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய சகோதரர் நாகராஜ் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். அதன் பிறகு உங்களுக்கு கர்த்தருடைய செய்தி கொண்டு வரும். நாம் ஜெபம் செய்வோம். என்னோட மகாக்குமுள்ள கர்த்தாவே, அருமையான நேரத்துக்காக கர்த்தாவை ஸ்தோத்திரம் தருகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்தாரும் உதவி செய்யும். சோழன் பாம்பேயிலிருந்து எங்கள் மத்தியில் வந்து இந்த நற்செய்தியை சொல்லும்படியாக ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வரும்படியாக செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம் தருகிறோம். அவன் வாயின் வார்த்தை எல்லாவற்றையும் ஆளை செய்கிறார்கள். ஆவியானவருடைய நிறைவு நாங்கள் காண முடிய ஆணைக்கிறப்ப நாங்கள் வசந்தை கேட்க மட்டுமில்லை, அதன்படி என் வாழ்க்கையில் நடைமுறையில் கீழ்ப்படிந்து அந்த வசந்தை கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தான் வாசிக்கிறவனும் இது கேட்கணும், அதன்படி நடக்கணும் பாக்கியம் என்ற பசத்தில் வேறு ஒன்று எழுதப்பட்டிருக்குது. அதனால் அருமையான வார்த்தைகளுக்காக கர்த்தாவை சோர்ந்தது வந்திருக்க சகோதரிகளுக்காக சகோதரிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவலம் அன்றது வசந்தை கேட்டு கீழ்ப்படிந்து உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம். பிள்ளைகள் ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரசிக்கப்படும், ரசிக்கப்பட்ட நாங்கள் இன்னும் உண்மை சார்ந்து கொண்டும் விரிமாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபைதாரும் உதவி செய்யும். அவரை எடுத்து நீ பயன்படுத்தும். ஆரம்பித்து முடிவரைக்கும் இந்த கிருபை தயவு இந்த கூட்டங்கள் எல்லா கூட்டங்களும் நீரிருந்து பாதுகாப்பு தந்து ஆசீர்வதித்து எல்லாம் நன்மையாக செய்தால் சொல்லத்துக்கான பாக்கியத்தின் கட்டளையிடம் உதவி செய்யும். ஆண்டு கொள்கிறார், உதவி செய்கிறார். எல்லா கால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்வுடன் பணிவிடக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் அமையப்படுவதாக. ஒரு முறை கூட உங்கள் மத்தியிலே சாட்சியாக நிற்கும்படியா தேவன் செய்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே இந்த கூட்டத்திற்காக எனக்கு அழைப்பு தந்த எங்களுடைய பொறுப்புள்ள எல்லா சகோதரர்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே நாம் தேவன் நமக்கு கொடுத்ததான சில வார்த்தைகள், மிக ஆறுதலான வார்த்தைகளை இந்த நேரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நான் பாடின பாடலில் நாம் பார்க்கிறோம், இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகமானது நமக்கு சதமானது அல்ல, நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த இடத்தை நோக்கி நாம் யாத்திரை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். முதல் ஸ்டாண்ட்ல சொல்லப்பட்டிருக்குது, தரிசித்து நடவாமல் விசுவாசத்திலே நாம் பரிசுத்த பாதையில் போகிறோம், மோட்ச யாத்திரிகர் நாம் பாரினில் அந்நியராய் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் அந்நியராய் இருப்பதன் காரணமாக இந்த உலகமானது நமக்கு சதமானது அல்ல, நமக்கு ஆதரவாக இருக்காது என்பதை பார்க்கிறோம். உலகம் நமக்கு பாத்திரம் அல்லதில் கிளேசம் வேண்டினி கர்த்தர் சிரசில் முள்முடியாகில் நமக்கு வேறு என்ன என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையை கொடுத்தார்களானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நடுமலாக நடந்து போக முடியாதா இருக்கிறது. ஆனாலும் இங்கே பார்க்கிறோம், இயேசுவை நோக்கி பாருங்கள் பின்தள்ளி ஓடுவோம், நம்மை ரட்சிக்கவே சிலுவை சகித்தார். அருமை நேசரை நினைக்கும் போது சோர்வுகள் தீர்ந்து யாத்திரை செய்யலாம் என்று நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அவரை நாம் நினைக்கும் போது சோர்வுகள் தீர்ந்து யாத்திரை செய்யலாம் என்று இவங்களுக்கு சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அநேக காரியங்களை நாம் சொல்ல இருக்கிறேன். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைக்கிறது கடினமாக இருக்கும். அதன் காரணமாக ஒரு சின்ன நோட் புக்கு கொடுத்திருக்கிறோம், அதை நோட் பண்ணுங்க. பிளஸ் ஒரு பெண்ணு கூட கொடுத்திருக்கிறேன். இந்த பெண்ணு எதுக்காக என்ன நீங்க எப்பொழுது நினைச்சிருக்கணும், அதை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல், ஒரு மனம் இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ அது எதுக்கு கொடுத்தேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெண் ஒருவேளை புக் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் பெண்ணு கட்டாயம் வாங்காம இருக்காதீங்க, வாங்குங்க. ஒருவேளை எழுத தெரியாதவங்களும் வச்சிருங்க, அப்போ எடுத்து மனதி பாருங்க, ஒரு வாசனை இருக்கு. அதே மாதிரி நானும் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன் காரணமாக இந்த உலகத்துல எப்படி உள்ளவனா இருப்பேன், வாசனை உள்ளதா இருப்பேன். பாருங்க, நான் ஒரு சப்போஸ் ஒரு சென்ட் அடிச்சேன்னா நான் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, நான் சென்ட் அடிச்சிருக்கேன்னு. பக்கத்துல போயிட்டாலே போதும், என்ன செய்யும், பார்த்த உடனே இவனுக்கு. அதே மாதிரி நீங்களும் நானும் ஏசப்பா பிள்ளை என்பதை இந்த உலகத்துல நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்ம பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் அவர்கள் மெய்யாக அறிய வேண்டும், இந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள், மெய்யான தேவனை இவர்கள் சுமந்து செல்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்கு இந்த ஞாபகத்துக்காக தான் இந்த பெண்ணை கொடுக்கிறேன். அந்த வசனத்தையும் கூட நோட் பண்ணிடுங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் எப்படி இருக்கிறோம்? நற்கந்தங்களா இருக்கிறோம். பாருங்க, ரெண்டு பேருக்கும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நீங்கள் நான் எப்படிப்பட்ட இருக்கோம்? வாசனை நற்கந்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்த வசனம், கெட்டு போறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார், அந்த தகுதியாக்கி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். ஆகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கும் போது நாம் ஜீவ வாசனையை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை நினைப்பூட்டும்படியா நான் விரும்புகிறேன். இரண்டாவதாக இந்த நாளில் நான் ஒரு 10 வசனங்களை முன்னதாக நான் வைத்த விரும்புகிறேன். எத்தனை வசனம்? 10 வசனம் உங்களை முன் வைப்பேன். நோட் பண்ணுங்க, எவ்வளவு விளக்க முடியுமோ அதை நான் விளக்குவேன். ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் மேன்மையானதாக இருக்கும், உங்களை வழிநடத்தும். இந்த புதிய வருடத்திலே வரும்போது புதிய சிந்தனையோடு புதிய நோக்கத்தோடு இந்த பரதேச வாழ்க்கையிலே நாம் வெற்றிகரமாக வாழ அது உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதலாவதாக 138 சங்கீதம் 8 வசனம். 138 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். போதும். இங்க பார்க்கிறோம் 138 சங்கீதத்துல முதல் 8 வசனம் என்ன சொல்லுது? சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த புதிய வருஷத்துல நான் பார்க்கும்போது இந்த தேவன் எனக்காக, நான் காலையில் நாம் தியானிச்சோம், ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக பூமியின் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கும் என்ற பிரகாரமாக உங்களையும் என்னையும் அவர் நோக்கத்தோட தெரிந்து கொண்டார். ஆகவே உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் இப்ப இந்த கிளாஸ்ல நான் பார்க்கும்போது முதல் வசனம் என்னவென்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதுல 2 வசனங்களை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 138 வசனத்திலே 3 வசனம். 138 சங்கீதம் 3 வசனம் பாருங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவை பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பாருங்க, 34 சங்கீதத்துல நான் வாசிக்கிற நேரத்துல 5 காரியங்களை பார்த்தோம். 1, என்னை பார்க்கிற தேவன். 2வதாக என்னுடைய சத்தத்தை கேட்கிற தேவன். 3வதாக என் பக்கத்துல இருக்கிற தேவன். 4வதாக என்னை விடுவிக்கிற தேவன் என்று பார்த்தோம். 5வதாக என்னை ரட்சிக்கிற தேவன் என்று பார்த்தோம். அவ்விதமாக அந்த தேவன் இன்றைக்கு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொல்லும் போது இங்கே 3 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக, நான் கூப்பிட்ட நாள் எனக்கு என்ன செய்தது? மறு உத்தரவு அருளினீர். அப்போ இந்த ஆண்டவர் நாம் கூப்பிடும் போது என்ன செய்யறாரு? மறு உத்தரவு அருளக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு ஆத்மாவில் என்ன செய்தாரா? ஆத்மாவில் பலன். இந்த பலனற்ற நேரத்தில் என்ன செய்யறாரு? உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எடுத்து என்ன செய்தாரா? என்ன செய்தாரு? தைரியப்படுத்தினார். சொல்லுங்க, எனக்காக யாவை செய்து கொடுக்கிற ஆண்டவர் எனக்கு மறு உத்தரவு அருளுகிறீர், என்ன பலன் கொடுக்கிறீர், எனக்கு என்ன செய்ய? என்னை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறீர். 138 சங்கீதம் 7 வசனம் பாருங்க. 138 சங்கீதம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். பாருங்க, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்ன செய்வீர்? உயிர்ப்பிப்பீர். இந்த உலகமானது நமக்கு சதமானது அல்ல, நாம் பரதேசிகளா இருக்கிறோம். ஆகவே இந்த உலகமானது நமக்கு எப்பொழுது எப்படிப்பட்டதா இருக்கிறது? விரோதம் உள்ளதாக இருக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போது அவங்க பலியை பெருகிட்டே இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, இப்படி விட்டுட்டோம்னா என்ன ஆயிடும், நம்ம இன்னி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருந்தோம். அதே போல இந்த உலகத்தில் இந்தியா தேசத்திலேயும் இப்பொழுது அவர்கள் நமக்கு பயப்படுவதன் காரணமாக நமக்கு பல உபத்திரவங்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. அவ்விதமாக நம்மளை சத்துருக்களுக்கு முன்பதாக இங்க பார்க்கிறோம். சத்துருக்களுக்கு நடுவில் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என்ன செய்வீர்? உயிர்ப்பிப்பீர் சொல்லி நமக்கு பலன் கொடுக்கிறவராக, நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். என் சத்துருக்களுக்கு கோபத்துக்கு விரோதமாக உமது கையை
நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உமது வலதுகரம் பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன். நார்த் இந்தியாவில் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு இன்டீரியர் பழைய இடத்துல போய் ஊழியம் செய்துட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு ராத்திரி அங்க ஊழியம் செய்துட்டு வர நேரத்தில் 2-3 சேர்ந்து அடிச்சாங்க. அடிச்சுட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஊழியக்காரர் வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. காலையில பார்க்கும்போது அந்த ஆட்கள் மறுபடியும் வர்றாங்க. அங்க பார்த்த உடனே இவருக்கு பயமாயிட்டது, என்னடா இனி மறுபடியும் அடிக்க போறாங்களோ என்னன்னு. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் இப்படி கை வச்சுட்டே வரான். வந்து சொல்றாங்க, ஐயா ஐயா நாங்க நேற்றைக்கு உங்களை அடிச்சிட்டோம், ஆனா இவருக்கு என்ன ஆகல, இந்த கை என்ன செய்யல, கீழே இறங்கல. நீங்க இவருக்கு ஜோம் பண்ணி இந்த கையை என்ன செய்யுங்க, கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்லி இப்படி 2 கையும் உயர்த்திட்டு வந்தாங்களாம். பாருங்க, இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் செய்கிறதான அற்புதங்கள். அந்த அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் அவர் மட்டும்தான். நீங்க பார்க்கிறோம், தாவீது சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுகிறவனா இருக்கிறீர், என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகிறே பார்க்கிறோம். உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டதை நான் பார்க்கிறோம். அன்பனவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக உங்களை தெரிந்து கொண்டார், உங்களுக்காக எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று பார்க்கிறோம். அந்த தேவன் எனக்காக உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை உங்களுக்கு முதலாவதாக நினைப்போன்றேன். இரண்டாவதாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 28:12. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் என் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தையும் திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடல்வாதான் இருப்பாய். இங்க பார்க்கிறோம், ஏற்ற நேரத்தில் உனக்கு என்ன செய்வாராம், மழையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், கையிட்டு வேலையை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். உன் பொக்கிஷசாலை வானத்தை என்ன செய்வாரு, வானத்தை என்ன செய்வாரு, திறந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிட நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நீ என்ன செய்வார், அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வார், கடன் கொடுப்பாய். உண்மையாகவே நீங்கள் இந்த வருஷத்திலே ஜெபித்த ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று வாக்களித்திருக்கிறேன். நான் என்னை நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், என்னையும் ஆசீர்வதிப்பீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. ஆகவே சொல்லி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்த அவர் ஏற்ற நேரத்தில் மழையை கொடுக்கிறார், தானியத்தை விளைவிக்கக்கூடியவரும் அவராக இருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு இந்த வருஷத்திலே பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 28:1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவிமடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. பாருங்க, இப்ப நமக்கு ஒரு நிலம் இருக்கு, நிலத்துல நான் விதைச்சாதான் என்ன செய்ய முடியும், அறுவடை செய்ய முடியும். இல்ல எனக்கு நிலம் இருக்கு, எனக்கு அறுவடை மட்டும் வேணும்னு கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் விதிக்கிற என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்தால் நான் என்ன செய்வேன், உனக்கு எல்லா காரியத்தையும் செய்வேன். நான் பார்த்தோம், அவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணவர், வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நீங்களும் நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய என்றால், அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. பாருங்க, அது காண ஒரு கல்யாண வீட்டிலே கூட என்ன உண்டானது, திராட்சரசம் குறைவானது. அப்போ என்ன சொல்றாங்க, எல்லாரும் வந்து சொல்றாங்க திராட்சை. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுப்பா சொல்றாரு, எனக்கு நேரம் இல்லை. உடனே மரியாதை என்ன சொல்றா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த கற்சாடி இருக்கு, அதுல என்ன நிரப்புங்க, தண்ணீர் நிரப்புங்க. ஓகே, தண்ணீர் நிரப்ப சொல்லியாச்சு. ஓகே, தண்ணீர் நிரப்புற கொண்டு போய் பரிமாறுங்கன்னு சொல்லும் போது நீங்களும் நான் என்ன செய்வோம், சந்தேகப்பட. இங்க திராட்சை தேவை, இவர் தண்ணீர் விட்டு தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்றாரு இல்லையா? அவங்க என்ன செய்தாங்க, சந்தேகப்படல, விசுவாசித்தாங்க, கொடுத்தாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. அன்பானவர்களே, இந்த ஆண்டவருக்கு மேல உங்களுக்கு விசுவாசம் தேவையா இருக்கிற, வேற ஒண்ணுமே தேவையில்லை. என்ன வேணும், அவர் மேல் விசுவாசம். ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்தோம்,
அவர் விசுவாசம் வச்சோம். விசுவாசம் உடனே தேவனுடைய பிள்ளைய மாறணும். இந்த அனுதின வாழ்க்கையிலையும் நாம் அவருக்கு மேல விசுவாசம் வச்சு அவர் என்ன சொல்றாரோ அதை நாம் செய்தோமானா அவர் என்ன சொல்றாரு, ஒன்னு எப்படி வைப்பேன்னு சொல்றாரு பாருங்க. இந்த நாள் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுப்பாயா. என்ன சொல்லி அவர் சத்தத்துக்கு எப்படி கேட்கணுமா? உண்மையாய் செவி கொடுப்பாய். தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை என்ன செய்வாரா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக. பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? கொஞ்சம் பேர் இல்லையா? மற்ற எல்லா தேசங்களும் சேர்ந்து விரோதம் பண்றாங்க. ஏன் அவங்களால எதிர்க்க முடியல? ஏன்? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்களித்த தேவன் என்னையும் நீங்களும் நானும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோமே ஆனால் மேன்மையாக வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நான்காவதாக சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. சங்கீதம் சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டைகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நாம பார்த்தோம் அவருடைய சத்தத்தை கேட்போமே. ஆனால் இங்க நான் பார்க்கிறோம் அவர் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யாது? ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன? ஒரு நன்மை குறைவிடாமல் நடத்துவார், நடத்தி கொண்டே இருக்கிறார். யார் யார் அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். ஐந்தாவதாக யாத்ராகமம் 34:10. யாத்ராகமம் 34:10. யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். பாருங்க, இங்க சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமான காரியம். இந்த ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போகும்போது முன்னால செங்கடல், பின்னால பார்வோன் சேனை அதிசயமாக வழி நடத்தினாரு. அது மட்டும் இல்ல, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு போகும்போது எப்படி போனாங்க? சும்மா பெருங்கையா போனாங்களா? எப்படி போனாங்க? எப்படி போனாங்க? பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு. யாத்ரா 15 சொன்னாரு, அங்க 430 வருஷம் இருப்பாங்க, போகும்போது வெள்ளியுடைமைகள் பொன்னுடைமைகளோட போவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்க பயங்கரமான உபத்திரம் அனுபவிச்ச உடனே இவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன செய்யறாங்க? காதுலயும் கழுத்துல போட்ட எல்லாம் எடுத்து செய்தாங்க, உருவி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? எல்லாம் வட்டி பலிசையோட எல்லாம் என்ன செய்யறாங்க? கலத்தி கொடுக்குறாங்க. அது என்ன காரியம்? அது எந்த காரியம்? பயங்கரமான காரியம். எந்த காரியம்? பயங்கரமான காரியம். யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? போறாங்கன்னு சொன்னா இதுல போட்டு விடவா இல்ல, தங்களுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு அவங்க எல்லாம் கொண்டு போறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட பயங்கரமான கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அதான் இந்த வசனத்துல பார்க்கிறோம், நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை செய்க என்ன செய்வார்கள்? காண்பார்கள். கண்டாங்களா இல்லையா? கண்டாங்க இல்லையா? அப்ப அமிதமாக நீங்கள் நானே அவர் கீழ்ப்படியும் போது அவர் செய்கிறமான காரியம் பயங்கரமான காரியங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆறாவதாக சங்கீதம் 65:11. சங்கீதம் 65:11. சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாருங்க, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் என்ன செய்யறாராம்? முடிசூட்டக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உமது பாதைகள் என்ன செய்யுமா? நெய்யாய் பொழியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 5 வசனம் பாருங்க. அது 5 வசனம் பாருங்க.
5ஆம் வசனம். பூமியின் கயாந்திரங்களிலும் ஆ. தூரமான சமுத்திரங்கள் உள்ளவர்கள் எல்லாரும் ஆ. நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, ஆ. நீர் பயங்கரமான காரியங்கள் செய்கிறதுனால் ஆ. எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அவர்களுக்கு. பாருங்க, அவர் பயங்கரமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்தை நன்மையினால் முடிவுற்றவர் பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை 2ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் வசனத்துல நான் பார்க்கிறோம். 2ஆம் வசனம் ஜெபத்தை கேட்கிறவரே, ஆ. மாம்சமான யாவும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்க, நம்முடையதான ஜபத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, இந்த வருஷத்தை நன்மையால நிறைப்பூட்டு சொல்றாரு. அது நிறைப்புவார் என்றால் அதுக்கு முதல் காரியம் என்னவென்றால் அவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமான காரியம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உங்களையும் என்னையும் ஜபத்தை என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார், கேட்கக்கூடியவராக இருக்கிறார். 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிறபடி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாக உமது வீட்டின் நன்மையா திருப்தியாவோ. எங்க பார்க்கிறோம், உங்களையும் என்னையும் என்ன செய்வாராம், திருப்தி ஆக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பயங்கரமான காரியங்களை செய்வார், ஜெபத்தை கேட்பார், உங்களையும் என்னையும் திருப்தி ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டாங்க, வேற சாப்பிட்டாச்சு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கூட கொடுத்தா சாப்பிடுவாங்களா? இல்ல, போதும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் திருப்தி ஆக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் இருந்தது. எத்தனை பேர் போஷிப்பிச்சாரு? 5000 போஷிப்பார். அங்க அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் திருப்தியாக சாப்பிட்ட பின்பு 12 கூடைகள் நிறைய நிரப்பினார்கள். அப்ப பாருங்க, அப்ப கொஞ்சம் இருந்துன்னு சொல்லி கொஞ்சமா கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் அவிதமாக திருப்தி ஆக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த வருஷத்திலே உங்களையும் என்னையும் அவர் திருப்தி ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால் பயங்கரமான கிரியைகளை செய்கிறார், நம்மளை ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார், நன்மையினால் உங்களையும் என்னையும் திருப்தி ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம். குடியிருக்கிறவர்களுக்கும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையிலும் மாலையிலும் களி கூற பண்ணுகிறேன். பார்க்கிறோம், காலையிலும் மாலையும் என்ன செய்வார், அவங்கள கலியுரக்கன் பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். காலைதோறும் கிருபை புதிதாய் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது காலையிலே மாலையிலே கலிகூற பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இது நினைச்ச பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன செய்யும், சிச்சி சிச்சன்னு சொல்லி சத்தம் போட்டு சந்தோஷத்தை போகும் இல்லையா? போயிட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வந்துட்டு மறுபடியும் என்ன செய்யும், அதே மாதிரி என்ன செய்யும், கலிகூர். அப்படிதானே? பார்த்துருக்கீங்களா நீங்க? எங்கெல்லாம் பறவை இருக்கோ அந்த பறவை எல்லாம் காலையில வந்து ஒரு சத்தம் போட்டு ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு சந்தோஷிச்சுட்டு போயிடும். போயிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து மறுபடியும் அது அப்படி இங்க பார்க்கிறோம். காலையிலும் மாலையிலும் கலிகூற பண்ணதை பார்க்கும்போது இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் திருப்தியாக்கும் போது நீங்களும் நானும் கலிகூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் சொல்லுங்க, ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இந்த கிளி இருக்கு இல்லையா, கிளி எல்லாம் இருக்கு, சில பழங்களை சாப்பிடும், சாப்பிட்டா கம்ப்ளீட்டா சாப்பிடுமா? ஏன்? அதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடும், சாப்பிட்டுட்டு மீதி என்ன செய்யும், அப்படி விட்டுட்டு போயிடும். அதுக்கு தெரியும் என்னன்னா எனக்கு ஏசப்பா அன்னைக்கு இந்த அன்னைக்கு ஆகாரம் கொடுத்தாரு, நாளைக்கு எனக்கு ஒரு ஆகாரம் கொடுப்பாரு, அதனால அதை பற்றி கவலைப்படவே படாது. மறுபடியும் சாயங்காலம் போயிட்டு நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நல்லா தூங்கி எழும்பிட்டு காலையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போகணும். அப்ப அதே போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஜெபத்தை கேட்கிறவர் திருப்தி ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவர் உங்களையும் என்னையும் காலை மாலை கலிகூற பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம். தேவனே, பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை திருப்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். பாருங்க, இங்க நான் பார்க்கிற இடத்துல இந்த தண்ணீர் பாய்ச்சுறது இது எல்லாமே யார் செய்யறார்? தேவன் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் மழை கொடுக்கிறாரு. அப்படி எல்லாம் செய்து இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் அவர்களுக்கு தானியத்தை என்ன செய்கிறார், விளைவிக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, நம்ம எவ்வளவுதான் பயிரிட்டு என்னதான் செய்தாலும் அதை விளைய செய்கிறது யாரு? அவர்தான். அலட்டா என்ன செய்யாது, விளைச்சல் கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க, ஆகவே இந்த ஆண்டவரை நம்பி இருக்கும் போது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றால் அவர் எனக்காக என்னுடைய தானியத்தை என்ன செய்தானோ என் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார் என்பதை நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். 10ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் வசனம்.
அதில் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாட்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழையினால் கரையை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். அந்த பயிரை ஆசீர்வதிக்கிறது கூட நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த வருஷத்தை நமக்கு எப்படிதமாக நன்மையால் முடிசூட்டக்கூடிய ஒரு ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன செய்வாரு? பயங்கரமான காரியங்களை செய்வாரு, ஜெபத்தை கேட்பாரு, எனக்கு நன்மையினால என்னை திருப்தி ஆக்குவாரு. மூணாவதாக காலை மாலை என்னை கழிவுற பண்ணுறாரு, தானியத்தை விளைவிக்கிறாரு, அடுத்து என்ன செய்யறாரு? பயிரை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். 5 காரியங்கள். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. 5 காரியம் என்ன செய்யணும்? ஈஸியா அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு எப்படி பயங்கரமான காரியங்களை செய்யறாரு, ஜெபத்தை கேட்கிறாரு, நன்மையினால திருப்தி ஆக்குறாரு, காலை மாலையும் கழிவுற பண்ணுகிறாரு, தானியத்தை விளைவித்து அந்த பயிரை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இவர்களை சார்ந்து அவர்களை பற்றி கொண்டு முன்னேறி செல்ல தேவன் தாமே கிருபை செய்வாராக. இனி 7வது வசனம் பாருங்க. சங்கீதம் 115 9 15 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 115 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 115 9 15 வரை உள்ள வசனங்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க பார்க்கிறோம். முதலாவது என்ன செய்யணுமா? இஸ்ரவேலே, யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பு. அவர் என்ன செய்ய? நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், ஒவ்வொரு ஆளா சொல்றாரு. ஆடன் குடும்பத்தாரு அவர் ஆசீர்வதிப்பாரு, இஸ்ரவேலுக்கு ஆசீர்வதிப்பாரு. மட்டுமில்ல, கர்த்தருக்கு பயப்படுற யாரையும் ஆசீர்வதிப்பாராம். கர்த்தருக்கு பயப்படுற சொல்லுங்களேன், சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இருக்கிறார். அவ பார்க்கிறோம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கிளியரா புரிஞ்சது உங்களுக்கு? அவரை நம்பணும். அவர் தான் நமக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். அவர் எல்லாரையும், ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தான் கரெக்டா லிஸ்ட் போட்டு கடைசியில சிறியவர்களையும் பெரியவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே நீங்களும் நானும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். 8வதாக 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இங்க பார்க்கிறோம், யாருக்கு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவங்க என்ன உண்டு? சொல்லுங்களேன். மிகுந்த சமாதானம் உண்டு. பாருங்க, இந்த உலகத்துல மனுஷனுக்கு தேவையானது என்னது? இப்ப தேவையானது என்னது? சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாதான ஆட்கள் ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல என்ன பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் உள்ளவங்க சவுத் இந்தியாவுக்கு வராங்க, சவுத் இந்தியாவில் உள்ளவங்க எங்க போறாங்க? நார்த் இந்தியாவுக்கு போறாங்க. என்னன்னா அவங்க கடவுளை தேடி போறாங்க. எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா? எப்படியா சமாதானம் கிடைக்க முடியா உண்டான்னு போட்டு போறாங்க. ஆனா ஒரே ஒரு சொன்னாரு, என்ன சொன்னாரு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன். என்ன சொன்னா? வச்சு போறேன்னா என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்? யார் எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். இப்ப எனக்கிட்ட டைரி அதெல்லாம் இருக்கு, அதனால நான் என்ன செய்தேன்? உங்களுக்கு கொடுத்தேன், வச்சுட்டேன், நீங்க எடுங்கன்னு சொன்னேன் இல்லையா? என்கிட்ட இல்லாதது கொடுக்க முடியுமா? நான் இல்லாததை கொடுப்பேன் வாக்கு கொடுப்பேன் இல்ல. இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் வாக்கு விட்டாரு, சமாதானத்தை வச்சு போறேன். சமாதான காரணர் அவரு தான், அவர்கிட்ட தான் இருக்கு, அதனால சொல்றாரு வச்சு போறேன். யார் யாருக்கு வேணுமோ என்ன செய்யுங்க, எடுத்துருங்க. அப்போ இந்த நாள்ல ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது இன்னும் இந்த தேவ சமாதானத்தை அனுபவிக்கலன்னா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்க சமாதான காரணமாக இருப்பதன் காரணமாக அவருடைய சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. கிளியரா?
அப்போ அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை நேசிக்கிறவர்கள் என்ன உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு. நேசிக்கிறவங்க சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த வசனத்தை நேசிக்கிறவங்க சொன்ன என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஓகே, என்ன நினைக்கிறீங்க? நம்ம நிறைய படிப்போம், பட் ஆனாலும் இப்ப இந்த வசனம் சொல்லியிருக்கு, அந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பிரியம் வேற, அன்பு வேற, அதன்படி நடக்கிறவர்கள். புரியுதா? அப்போ இந்த வசனத்துல நேசிக்கிறவர்கள் என்று சொல்லும் போது அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதை நம்மளால முடிஞ்ச கம்ப்ளீட், நம்மளால யாருமே பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. ஆனா நமக்கு உள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், ஆண்டவரே நான் அப்படி போல மாறணும், அதை கடைப்பிடிக்கணும், எனக்கு அப்படி போல ஒரு வாஞ்ச வரும்போது அந்த வாஞ்சையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஆகவே நாம் அப்படிப்பட்டதான இந்த வசனமானது மிகவும் வசனத்தை என்ன சொல்லுவாரு, வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை? இடர் இல்லை. நான் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். மன்னிக்கணும்னு சொல்லி இருக்கு. மன்னிக்கலைன்னா ஜெபம் கேட்கப்படாது, நம்மளை காணிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மன்னிக்கிறோமா? ஏன் சொல்லுங்க. அப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு சமாதானம் தேவையில்லை. நான் சிம்பிளா நான் வந்து எவ்வளோ புரிய வைக்கணும் புரியும். என்ன நானும் ஒரு சின்ன படிப்பகால இடத்துல வந்ததுனால எனக்கு புரியக்கூடிய விதத்தில் நான் புரிஞ்ச விதத்தில் உங்களுக்கும் புரிய வைப்பேன். என்னன்னா இப்போ சப்போஸ் நான் வந்து சப்போஸ் இந்த இதுக்கு 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும்னு வச்சுடுங்க. நான் 100 ரீசார்ஜ் பண்ண மாட்டேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு அந்த இது தேவையில்லை, அந்த பாலிசி எனக்கு தேவையில்லை. வேணும்னா என்ன செய்வேன்? 100 ரூபா கொடுத்து சார்ஜ் பண்ண. அதே போல இந்த சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்சமா கேட்கப்படணும்னா நீ மன்னிக்கணும். மன்னிச்சேன்னா சமான். இந்த பிறகு எனக்கு விரோதமா என்னென்னமோ பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு, நான் இவரை மன்னிக்கலைன்னா அவரை பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன்? அவர் பார்க்கும்போது இங்க எனக்கு வந்து இது உண்டா? எனக்கு ஒரு சமாதானம் இருக்குமா? இருக்காது. நான் மன்னிச்சுட்டேன்னா நோ ப்ராப்ளம். எங்க வச்சு பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுலாம் பேசுறோம், எல்லாம் இருக்கும். அப்போ என்ன இல்லை? இடம் இல்லை. எனக்கு என்ன உண்டு சொல்லுங்களேன்? சமாதானம் மட்டுமா? இடம் இல்லை. மிகுந்த சமாதானம் சொல்ல பட்ச மிகுந்த சமாதானம். என்னது? என்ன சொல்லுங்க? மிகுந்த சமாதானம் உண்டு. புரியுது உங்களுக்கு? கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. என்னன்னா நான் ஒரு 2 சிம்பிள் காரியத்தை சொன்னேன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. அந்த அன்பு கூறணும், அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப அது செய்யும் போது நமக்கு சமாதானம். இப்ப நான் இந்த பிரதரை நேசிச்சேன்னா எனக்கு பின்ன அவருக்கு எனக்கு விரோதமே இருக்காது. நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன். ஆல்வேஸ் ஹாப்பி, இல்லையா? சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். இந்த ஒரு ஸ்டிக்கரும் நீங்க கொண்டு போங்க. எத்தனை வேணுமா இருக்கு, நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். தேவையான எடுத்து கொடுங்க. என்னன்னா நிறைய நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா இது மிக மிக முக்கியமான இருக்கு. இந்த ஏசப்பா நம்மள இருந்தா மட்டும்தான் ஏசப்பா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையில 365 நாள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும்னு யார் விரும்புறா? ஏசப்பா. நம்ம பிள்ளைகளை எப்போ அது இல்லை கஷ்டப்பட்டு துக்கத்தில் இருக்கணும் நீங்க விரும்புவீங்களா? இல்லை, இல்லையா? அப்போ எங்க இயேசுவுக்கு விருப்பம் என்ன? நீங்க எப்போ சந்தோஷமா இருங்க. அதனால தான் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பவுல் சொன்னாரு, சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அங்க இருக்கும் போது கூட அவருக்கு வந்து இப்போ ரீசென்ட்லி கூட நம்ம ரெண்டு பேரை ஜெயிலில் போட்டாங்க. அவங்க கேஸ் வந்து 2023 நடந்துட்டு இருந்தது. அவங்க அந்த SC ST அவங்கள கன்வெர்ட் பண்றாங்கன்னு சொல்லி இது ராங்கா இது போட்டு 1 வருஷம் ஓடிட்டு இருந்தது. இந்த போன வாரத்தில் அவங்க ஜெயிலில் போட்டு கன்விக்ட் பண்ணிட்டாங்க. 5 வருஷம் ஜெயிலன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த முந்தின வாரத்துல அவர் சொல்றாரு தைரியம், அந்த சபையில உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, இதுவரை இல்லாத தைரியமா பேசுறாருன்னு. என்னது? எப்போ? இதுவரை இல்லாத தைரியமா எடுத்து சொல்றாரு. அதுவரையும் இதை மாறி அப்போ கன்விக்ட் ஆயாச்சு. எங்க? ஜெயிலுக்கு போகணும். அப்போ அவர் தைரியமா பேசுறாரு பாருங்க. என்னன்னா அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து அந்த இவனை ஸ்டேபான கல்லறையும் போய் எப்படி இருந்தாரு, அவருக்கு முகம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? பிரகாசித்து பாருங்க. பவுல் வந்து சிறைச்சாலையில இருந்து சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அப்ப என்ன அனுபவிச்சிருப்பாரு?
அவருக்கு சமூகம் அவரோட கூட இருந்திருப்பார் இல்லையா? எல்லாமே என்ன செய்ய முடியும் பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம இந்த அவங்க எழுதுனாங்கன்னா சொன்னாங்கன்னா அவங்க லைஃப்லன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அதுக்கு காரணம் என்ன இருக்கும்? ஜெயில நம்ம எல்லாம் துக்கிச்சிருப்போம் இல்லையா? நம்ம தான் போய் ஆறுதல் சொல்லணும். அப்ப ஆனா அவர் சொல்றாரு, வெளியில இருக்க உங்களை போல என்ன போல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறவங்க சொல்றாரு, கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருக்கலாம். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருக்கலாம். அப்படி சொல்லினா நமக்கு அவருக்குள்ள மட்டும் சந்தோஷம். அதுக்கு ஆதாரம்னா அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. அங்க என்ன இல்லை? இடரல் இல்லை. ஆகவே இந்த நாட்களில் நாம் இதை புரிஞ்சு கொண்டு நாம் அதுக்கு விதமாக நாம் வசனத்தை நேசிக்கிறவர்களா இருக்க தேவன் தாமே நம்மவருக்கும் கிருபை செய்வாராக. அடுத்தபடியா பாருங்க, 1 யோவான் ஏசாயா 49:19. ஏசாயா 49:19 16. ஏசாயா 49:16. Isaiah chapter 49 verse 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பாருங்க, இதோ என் உள்ளங்கையில் என்ன செய்யிருக்கிறாரா? வரைஞ்சிருக்கிறாராம். அப்போ இந்த பாருங்க, அது துணைக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன வரைஞ்சிருக்கிறாரு? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வரைஞ்சிருக்காரு. இப்ப இந்த கையில எத்தனை பேரை வரைஞ்ச முடியும்? எத்தனை பேருக்கு வரைய முடியும்? அப்படிதானே? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. என்ன வரைஞ்சிருக்காரு? இந்த பிராரா இங்க எல்லாரும் இங்க இருக்க எல்லாரும் வரைஞ்சிருக்காரு. வசனம் பாட்டுக்கு எல்லாருக்கிட்டும் சொல்லி நான் ஒன்னா என்ன செய்யிருக்கேன்? உள்ளங்கையில வரைஞ்சிருக்கேன். உள்ள கையில் நான் முதல்ல படிச்சோமோ என்ன கையில வரைஞ்சிருக்காருன்னு தான் படித்தேன். ஆனா எங்க என்ன போட்டிருக்கு? கைகள் அர்த்தம் என்ன? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? இப்படி வச்சா யாரும் என்ன செய்ய முடியாது. இப்படி வச்சா யாரும் தட்டிட்டு போயிடலாம். சவனுக்கு வந்து என்னோட பலம் இருந்தா தட்டலாம். இப்படி வச்சா எப்படி பிடிச்சிக்கிட்டேன்னா தட்ட முடியாது இல்லையா? அப்போ சொல்றாரு, உள்ளம் கையில ஒண்ணு வரைஞ்சிருக்கிறேன். உள்ள கையில எல்லாம் எப்படி இருக்கு? கைகளில் பாருங்க. அந்த மொபைல் இருக்கு இல்லையா? இப்போ மொபைல் இருக்கு இல்லையா? இந்த மொபைல்ல எத்தனை பேருக்கு போட்டோ இதுல இருக்கு? எத்தனை பேருக்கு போட்டோ வைக்கலாம்? கோடிக்கணக்கு ஆளுங்க போட்டோ என்ன செய்யலாம்? இதுல வச்சுட்டு என்ன சொல்லலாம்? உன் போட்டோ என் கையில தான் இருக்கு. அப்படிதானே? பார்க்கலாமா எத்தனை பேருக்கு போட்டோ இருக்கு? அப்போ இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் மொபைல் படைச்சவன் எத்தனையோ போட்டோ இந்த கையில வச்சுட்டு நான் ஒன்ன வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நான் இந்த உலகத்தை படைச்சவர் சொல்றாரு, நான் ஒன்ன எங்க வச்சிருக்கேன்? உள்ளங்கையில வச்சிருக்கேன். கரெக்டா முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, நம்புங்க. ஒரு நாளத்துல நமக்கு நம்ப முடியாது. அவர் எங்க வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, உள்ளங்கைகளில். அப்ப அதனால இது ஒரு ஸ்டிக்கர் வச்சிருங்க. மறக்கிறது எப்போ நினைக்கணும்? என்ன எங்க வச்சிருக்காரு? உள்ளங்கைகள்ல வரைஞ்சிருக்கிறாரு. மொபைல்காரன் உண்டு பண்ணவன் எத்தனை பேருக்கு போட்டோ கையில வச்சிருக்க முடியுமோ? ஆனா உலகத்தை படைச்ச ஆண்டவர் என்னையும் அவருக்கு உள்ளங்கைகளில வரைஞ்சு வச்சிருக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுட்டோம்னா என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போகவே மாட்டோம். கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லாண்டா எனக்கும் சந்தேகம், உங்களுக்கு சந்தேகம். எத்தனை பேருக்கு கீழே வரைய முடியும்? அப்படிதானே? இப்ப இங்க சந்தேகம் இருக்குமா? இருக்காது. ஓகே. சோ ஆகவே உங்களையும் என்னையும் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறார். ஏசாயா 49:16 சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 10வது வசனம் எரேமியா 29:11. எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீர்வு கண்ட சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிறைக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் எதுக்கு இல்ல? தீமைக்கு இல்ல. எதுக்கானது? பாருங்க, நீங்க என்ன முடிவை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை செய்யும்படியான ஒரு நோக்கத்தை உடையவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கார். பாருங்க, இந்த பெண் அப்ப சொன்ன இந்த பெண் உண்டாக்குறவன் எத்தனையோ பெண் உண்டாக்குவான் இல்லையா? அப்ப இந்த பெண்ணுக்கு என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் விலை குறைஞ்சது, இது கொஞ்சம் மணக்கும், இது வந்து தின்ன எழுதும், ஈஸியா பாக்கெட்ல வைக்கலாம் இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்தோட உண்டு பண்ணப்பட்டது இல்லையா? அப்போ இந்த ஆண்டவர் உங்களை படைக்கும் போது உங்களை என்னையும் ஒரு நோக்கத்தோட படைச்சாரு. ஆனா உங்களை எல்லாரும் என்ன மாதிரி உங்களை மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் இருக்காங்களா? இல்ல இல்லையா? அப்ப உங்களை எதுக்காக படைச்சாரு? ஒரு நோக்கம். என்ன யூனிக் நோக்கம். யூனிக் நோக்கம் சொல்லும் போது யூனிக்னா அதுக்கு தமிழ்ல எப்படி வரும்? யூனிக், தனித்துவப்பட்ட ஒரு நோக்கத்தோட. எப்படி தனித்துவமா படைச்சாரு? அப்போ அந்த தனித்துவம் படைச்சாருன்னா ஒரு தனித்துவ நோக்கம் உங்களை என்னை குறிச்சு வச்சிருக்காரு. நீங்க என்ன மாதிரி ஆக என்ன செய்தாது
முடியாது. எப்படி இந்த பெண் இந்த மாதிரி மாற முடியுமா? முடியாது. இது வந்து ஸ்மெல் கிடைக்கணும், அந்த இடத்துல சீப்பா பண்ணப்பட்டது. இது வந்து விலை கூடுறதா இருக்கு, ஆனா ஷோக்கு பார்க்க நல்லா இருக்கு, தின்ன அப்படி இது ரெண்டும் மாற முடியுமா? மாற முடியாது. ஆனா ரெண்டு பெண்ணு தான். அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய முடியாது? கம்பேர் பண்ண முடியாது. இன்கம்பேரபிள், யூனிக்கா தனித்துவ படைச்சிருக்கிறாரு, தனித்துவ நோக்கத்தோட படைச்சிருக்கிறாரு. அந்த தனித்துவ நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆண்டவரே நீர் என்ன எதற்காக படைச்சீரோ அதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் உங்களை அதிசயமாக உங்களை நடத்தக்கூடியவரா இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவருக்கு சார்ந்து அவர்களை ஜீவிக்க தேவன் கிருபை செய்வாராக. உங்களுக்காக என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு தனித்துவ நோக்கம் உள்ளவராக இருக்கிறார். எப்படி இருக்காரு சொல்லுங்க? என்ன குறிச்சு தனித்துவமான ஒரு நோக்கத்தை வச்ச ஆண்டவர் எனக்காக இருக்கார். ஓகே, ஆகவே அதை நிறைவேற்றும் அவர் சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்ற தேவன் தாமே கிருபை செய்வாராக. 12வது 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனம். 1 John chapter 2 verse 17. 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். பாருங்க, அப்போ ஆண்டவர் உங்களை குறிச்சு என்ன ஒரு தனித்துவ சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. பாருங்க, இந்த உலகமும் உலகத்தினுடைய எல்லாம் என்ன செய்யும்? அழியக்கூடியதா இருக்கு இல்லையா? பாருங்க, இப்ப கூட அந்த யூஎஸ்ல என்ன வாங்க இடத்துல தீ பிடிச்சது இல்லையா? அப்ப சொல்றாங்க, இது எப்படிப்பட்ட தீ? இது தேவன் அனுப்பது காட்டில தேவன் அனுப்பின தீயன்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா அவங்களால அதுதான் உணர முடிஞ்சு, என்னன்னா மற்றபடி இப்படி கீவு தராது. அதே மாதிரி இந்த ஆண்டவர் எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தனித்துவ நோக்கத்தோடு வச்சிருக்கிற ஆண்டவர் அவருடைய சுத்தத்தின்படி செய்யறதுக்கு இந்த வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போகும். தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவனோ என்ன செய்வானாம் சொல்லுங்க? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன அறிந்து அதுக்கேற்றபடி ஜீவிக்க தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக 12வது மலாக்கி 3:6. மல்கியா 3:6. மல்கியா 3:6. மல்கியா 3:6. மல்கியா 3:6. இது எத்தனை மணி வரை பிரதர்? இது எத்தனை மணி வரை நமக்கு பிரதர்? இது எத்தனை மணி வரை டைம்? எத்தனை மணி வரை சொல்லுங்க? 4 மணி வரை. ஓகே, 3. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர்? மாறாதவர், அதனால யாக்கோபின் புத்திரரை என்ன செய்யல? நிர்மலா. பாருங்க, நான் முதலே சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? கொஞ்சம் பேரா இருக்காங்க. அதனால மற்றவங்களை யாராலும் என்ன செய்ய முடியல? அவங்க எதிர்த்து போராட முடியவில்லை. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், அதனால யாக்கோபின் புத்திரர் என்ன செய்யல? நிர்மூலமாக இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமா, இந்த ஆண்டவர் அந்த தேவன் யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பாருங்க? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பாருங்க. வெரி குட். ஓகே, பாருங்க, பாருங்க ஆதியாகமம் 28:15 பாருங்க. ஆதியாகமம் 28:15 பாருங்க. ஒரு பெரிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நான் முதல்ல பார்த்தோம் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். இப்பொழுது யாக்கோபுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து பாருங்க. 28:15 வசனம் பாருங்க. 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட. என்ன சொன்னாரு அங்க? நான் சொன்னேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், மூலமாக சகல ஜாதி ஆசீர்வதிக்கப்படும். இங்க ஒரு பெரிய முக்கியமான காரியம் என்னன்னா, நான் சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை கைவிட மாட்டேன். என்னது சொல்ல? என்ன சொல்றாரு? அவர் சொன்னதை
செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டாரா, கைவிட மாட்டார். அப்போ அந்த யாக்கோபு அப்படி சொன்னாருன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு தீர்மானம் வச்சிருக்காருன்னா அந்த தீர்மானத்தை என்ன செய்ய மாட்டாரு, அது செய்யும் வரை என்ன செய்ய மாட்டாரு, உங்களை என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்னும் ஒரு வசனம் கூட வாசித்து நாம் அதுக்கு அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை எவ்விதமாக கைவிடாமல் கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால யோபு 42:2 பார்ப்போம். யோபு 42:2. ஜோப் 42:2. யோப் 42:2. யோபு 42:2. தேவரின் சகலத்தில் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, அவர் செய்ய நினைத்ததுல யாராலும் தடுக்க முடியாது, தடை பண்ண முடியாது. நம்ம ஆண்டவர் என்ன செய்யலாம், எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்ததை என்ன செய்யாது, யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. அன்பார்கள், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் என்ன தெரிஞ்சு கொண்டாரு, என்ன குறித்து ஒரு நோக்கம் கொண்டிருக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் செய்ய நினைச்சதை இந்த உலகத்துல யாராலும் என்ன செய்ய முடியாது, தடைபட முடியாது. ஒருவேளை நீங்க உங்களுக்கு விரோதமா யாரா பேசினாலும் சிந்திச்சாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் சொல்லுங்க, நமக்கு யாரு தீர்மானிச்சிருக்கா, நம்ம ஏசப்பா எனக்காக ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. அந்த தீர்மானத்தை யாரு என்னதான் செய்தாலும் என்ன செய்ய முடியாது, தடைபட முடியாது. அதைத்தான் இப்ப நம்ம வாசிக்கிற கொஞ்சம் சின்ன வசனம் வச்சு உங்களுக்கு நான் விளக்க விரும்புறேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்ச வேண்டியது, என்ன குறிச்சான ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. என்ன குறிச்ச தீர்மானத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியோ எந்த கிரியையோ யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைச்சதை தடுக்கவே முடியாது. இதை ரெண்டே நம்ம நினைச்சிட்டோம்னா எந்த காரியத்தை குறித்தும் என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து மாட்டோம். நம்ம சில ஒருவேளை நினைச்சலாம், இன்னார் எனக்கு எப்படி செய்வேன் நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம சோர்ந்து போவோம். அவர் செய்யலைன்னா சோர்ந்து போவோம். ஆனா எனக்காக ஒருவர் இருக்கிறார், அவர் செய்வார்னு சொன்னா அவர் கட்டாயம் என்ன செய்வாரு, செய்யத்தான் செய்வாரு. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்களை நம்புறோம்னா அவங்க கைவிடலாம், அக்கம் பக்கம் உள்ளவங்களை கைவிடலாம், பிறகு பொலிட்டீஷியன் நம்ம கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனா ஆண்டவரை நம்பினோம்னா அவர் செய்ய நினைச்சது யாரை கொண்டு செய்யணுமோ அவங்கள வச்சு செய்ய விடுவார். புரியுதா? அவரை நம்பிட்டோம்னா அவரு யாரை கொண்டு செய்யணுமோ அவரை கொண்டு செய்வார். என்ன, நான் எங்க ஆபீஸ்ல நடந்த நிறைய காரியங்கள் நடக்கு. அந்த காரியத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னோட கூட இருந்து அதிசயமாக, நான் ரீசென்ட்லி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது கண்ணீர் விழுந்தது. என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்த நன்மைகள், யார் யாரையெல்லாம் இந்த பொலிட்டீஷியன் எல்லாம் நமக்கு அந்த நிறைய பேர் எனக்கு விரோதமாக வந்த நேரத்துல எல்லாம் ஆஃபீஸர்ஸ் எப்படி எல்லாம் இருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி அற்புதங்கள் செய்து அங்க வச்சு கடைசி வரையும் எல்லாம் கொடுத்தாருன்னு நினைச்சு பார்க்கும்போது நன்றி நிறைந்து நான் துடிக்க முடிஞ்சுதான். அது அப்பதான் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்து, ஆண்டவர் நினைச்சதை என்ன செய்ய முடியாது, யாராலும் தடை செய்ய முடியாது. என்னன்னா, நான் ஒரு சின்ன காரியம் சொல்றேன். நம்ம இந்த பிரதரை நான் நம்புறேன். அப்ப என்ன செய்வேன், எனக்கு அந்த ஆபீசர்ஸ் லெட்டர் அனுப்புறதெல்லாம் நான் என்ன செய்வேன், இந்த பிரதருக்கு காட்டுவேன். ஆனா அந்த பிரதருக்கு உள்ள இருக்க எனக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப பிரதர் என்ன செய்வாரு, அதை அந்த இடத்துக்கு அனுப்பி, அவருக்கு அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி என்ன செய்வாரு, தடை பண்ணுவாரு. ஆனாலும் தடை வரல. அப்படி சொல்றது, யாரை நம்பிருந்தவங்க என்ன செய்வாங்க, நம்ம கைவிடுவாங்க உள்ளதுக்கும் ஆண்டவர் செய்ய நினைச்சதை தடைபட முடியாது என்பதை உங்களுக்கு நான் நினைப்போட்ட விரும்புகிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ருசி பார்க்க ஆண்டவர் நல்லவர் ருசி பார்க்க என்பதால அந்த ருசி பார்த்ததன் காரணமாக நான் உங்களுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுறேன். ஆகவே அவர்களை மட்டும் நம்பி அவரை விசுவாசித்து முன்னேறி சொல்லும்போது அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில செய்த சில காரியங்களை கொடுக்கப்பட்ட நேரத்தில் தியானிச்சு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். 30ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். என்ன சொல்றான், யார் சொல்றா, லாபான் சொல்றான். ஒன்னால, யாருனால, இந்த யாக்கோபு முகாந்திரமா யார் ஆசீர்வதிக்கப்பட்டது, லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்ப லாபான் என்ன செய்யணும், இவனுக்கு என்ன செய்யணும்,
நிறைய காரியங்கள் கொடுக்கணும் இல்லையா, அவனை வல்லாக்கணும் இல்லையா. நம்ம முதல்ல பார்த்த சம்பவத்திலையும் நம்ம பார்க்கும்போது தாவீதின் காரணமாக சவுல் வாழ்றான், ஆனா சவுல் அவனுக்கு விரோதம் செய்த மாதிரி இங்க அவன் சொல்றான், நான் குறிப்பா அறிவேன். என்ன சொல்றான்? அறிஞ்சிருக்கிறான். யாரு? லாபான் அறிஞ்சா. யார் மூலமாக? இந்த யாக்கோபு மூலமாக. காரணம் என்ன? யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? நான் போற இடத்துல எல்லாம் உன்னோட கூட இருந்து நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரையும் உன்னை கைவிட மாட்டேன் வாக்கு தந்தவர் இங்க இருந்தா செய்கிறாரு. அதை பாருங்க. அடுத்து பாருங்க 30 வசனம் வாசிங்க. நான் அந்த சமயம் இல்லாதனால நம்ம 28 29 வாசிப்போம். ஓகே 28. சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றார். அதற்கு அவன், நான் உங்களை சேவித்த விதமும் உங்களுடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றார். பாருங்க, இங்க சம்பளம் பேசுறாங்க. சம்பளம் பேசும்போது இதுவரை நான் செய்தேன், இனி எப்ப சம்பாதிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. 31 வசனம் பாருங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். 32. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகள் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமா இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாக இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்புமான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடிக் கொள்ளப்பட்டவர்களாக எண்ணப்படும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கருப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாவையும் சற்று வெண்மையும் கருப்பையும் உள்ள செம்மறியாடுகளை யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கு யாக்கோபுக்கும் இடையே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். போதும். இங்க பாருங்க, இப்போ சம்பளம் பேசியாச்சு. பேசி என்ன உடனே என்ன கேட்டான்? லாபான் என்ன செய்யறான்? அதெல்லாம் பிரிச்சு தனக்கு குமாரனை கொடுத்து விட்டாச்சு. அப்படி 2 பேரும் பிரிஞ்சு போயாச்சு. பிரிஞ்ச பின்பதாக அப்ப யாக்கோபு ஒரு காரியம் செய்யறாரு பாருங்க. அடுத்த 37 வசனம் பாருங்க. 37 வசனம். யாக்கோபு பச்சை இருக்கிற பொன்னை மாதுளை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிலே வெண்மை தோன்றும்படி பட்டை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பார். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவது உண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. பாருங்க, இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? அந்த கொம்புகளை வெட்டி அந்த ஆண்டுகளுக்கு மேல போடுறான். அப்ப பொலியும் போது என்ன அவனுக்கு சம்பளமா கொடுக்கப்பட்டதோ அந்த விதமான குட்டிகள் போட்டேன்னு சொல்லியிருக்கு. அப்படித்தானே? அப்போ இவன் அந்த போட்டதுனால அதே மாதிரி குட்டிகள் பிறந்ததா? தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அந்த ஆடுகள் குட்டி போட வச்சாரா? இவன் செய்து பார்த்தா இல்லையா? அப்ப அதனால நாம் என்ன செய்யணும்? நம்மால முடிஞ்சது ஆண்டவருக்காக செய்யணும். செய்யும் போது அதை ஆசீர்வதிக்கிறது யாரு? அவர் எல்லாமே கொண்டு இவன் கொம்பு போட்டதுனால அதனால என்ன செய்யல, குட்டிகளும் அப்படி போட்டது இல்லை. நிறைய பேர் அப்படியே நிறுத்திடுவாங்க. ஆனா இவன் செய்தான். ஆனா இவனுக்கு முயற்சியை செய்தான். ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதம் என்னன்னா, பின்னால் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது மிகவும் தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் தான் அதை செய்தார் என்பதை மிகவும் தெளிவா சொல்றேன். நேரம் இல்லாதனால நான் அதை கொஞ்சம் விட்டு நான் போறேன். இங்க பார்க்கும்போது அந்த காரியத்தினால அல்ல, அவன் செய்தான். ஆனால் அதை ஆசீர்வதித்தது தேவன். ஆகவே அவனை அவிதமாக ஆசீர்வதிக்க வச்சார் என்பதை நாம் பார்க்கிறோம். 40 வசனம் பாருங்க. 40 வசனம். அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்துக் கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையிலிருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கு கருப்புமானவை எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வார். 43 வசனம் பாருங்க. 43 வசனம். விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். பாருங்க, இப்படி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக ஆசீர்வதிக்கிற நேரத்தில் மறுபடியும் இந்த ஆண்டவர் அவனோட பேசுறார். 31 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. 33 யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். பாருங்க, நான் சொல்றாரு மறுபடியும் திரும்பி போன்னு சொல்லி ஆண்டவர் அவனோட பேசுறதை பார்க்கிறோம். 5 வசனம் பாருங்க. 5 வசனம். அவரை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
உங்கள் தகப்பனை என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்க என்ன செய்ய போறாங்க, எத்தனை தடவை சம்பளம் மாட்டினா, எப்படி மாத்திருப்பா சொல்லுங்க. முதல்ல சொல்லிருப்பா புள்ளி உள்ள எல்லாம் யாருக்கு, இவனுக்கு. அப்ப எல்லாம் என்ன எப்படி குட்டி போட்டுட்டு இருந்தது, புள்ளி உள்ளதே போட்டுட்டு இருந்து. உடனே லாபம் என்ன தெரியுமா, இல்லடா அப்படியெல்லாம் கிடையாது, புள்ளி உள்ள எல்லாம் யாருக்கு, எனக்கு. புள்ளி இல்லாதது அந்த வெள்ளை எல்லாம் உனக்கு. அப்ப அடுத்து என்ன செய்யுது, அதெல்லாம் வெள்ளையா குட்டி போட்டு தொடங்கிச்சுது. உடனே பார்த்தா என்னடா முடிஞ்சு போச்சு, இல்லடா இல்லை நடக்காது, என்ன செய்ய, இந்த வெள்ளை எல்லாம் எனக்கு, இந்த புள்ளி உள்ள எல்லாம் உனக்கு. அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அப்படிதான் போகுது. பரவாயில்ல முடியாதுடா, நமக்கு ஒப்பந்தத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றினா. இப்ப எத்தனை தடவை மாத்தினா, 10 தடவை மாத்தினா. நினைச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை அநேகர் ஏதோ விதத்துல 10 தடவை ஏமாற்றி இருக்கலாம், 10 விதமா ஏமாற்றி இருக்கலாம். நான் இதுக்கு நம்ம எழுதி கொண்டிருக்கேன்னா, வாக்கு கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு, உன்னோட கூட இருப்பேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் லாபான் இருக்கிறான். லாபான் தான் இந்த உலகம் நினைச்சிடுங்க. அந்த என்ன செய்தான், அவன் சொல்றான் உன்னோட யார் இருக்கா அப்படின்னு. என்ன செய்யணும், அவன் எனக்காக அவன் ஜோம் பண்ணு, அல்லாட்டா எனக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்படி செய்தானா இல்லை. அவன் என்ன செய்தான், அந்த ட்ரிக்கை மாற்றி போறான் இல்லையா. அப்ப இந்த உலகத்தில், அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம ட்ரிக்கை மாற்றக்கூடியதான, ஏமாற்றக்கூடியதான உலகத்தில் இருக்கிற. ஒருவேளை நீங்களும் ஒருவேளை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 6 தடவை 7 தடவை 8 தடவை 9 தடவை ஒருவேளை ஏதாவது காரியத்தினால ஏமாந்து போயிருக்கலாம். பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவரு உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். புரியுது நம்மளுக்கு? இங்க பார்க்கும் அப்போ மாற்ற என்ன செய்தது, குட்டி மாறி கலர் போட்டுட்டே இருது. 10 தடவை அஞ்சுதான். அதனால என்ன செய்யல, காரணம் என்னன்னா, ஒண்ணு அவர் மாறாதவர், அவர் வாக்கு செய்தவர், கைவிடாமல் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். 8ஆம் வசனம் பாருங்க. ஓகே, அதெல்லாம் அது டைம் இல்லான்னு போவோம். 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம், தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். கடைசியில் என்ன சொல்றாரு, இவ்விதமாய் யார் எடுத்து கொடுத்தா. இப்ப உங்களுக்கு புரியுதா, அந்த கொம்பு போட்டதுனால, அப்படி கொம்பு போட்டதுனால நான் என்ன சொல்லியிருப்பான், நான் போட்டேன் குட்டி போட்டது. புரியுது நம்மளுக்கு? விளக்குற நேரம் இல்லாதனால எங்க சொல்லலாம், இவ்விதமாய் கர்த்தர் என்ன செய்தாரு, தகப்பன ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். 138 சங்கீதம் 8ஆம் வசனம் என்னது, மறந்துட்டீங்களா? 138 எனக்காக யாவன் செய்வார், எனக்காக யாவன் செய்வார். யாக்கோபு சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்தாரு, லாபானுக்கு எடுத்து எனக்கு தந்தார். அவன் சொல்றான், எனக்கு தந்தார். நான் செய்த என்ன ட்ரிக்கு இவருக்கெல்லாம் ஒன்றும் ஓடல. நான் ட்ரிக்கு போட்டு பார்த்தேன், அவன் 10 தடவை என்னை ஏமாத்தினான். ஆனா எனக்கு ஆண்டவர் இருந்துச்சாரு, அவர் தான் எனக்கு எடுத்து தந்தாருன்னு அவன் சொல்ற தைரியமா சொல்ற. அன்பானவர்களே, அந்த ஆண்டவர் உங்களுக்கும் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஆகவே இந்த 9ஆம் வசனம் பாருங்க, இவ்விதமாய் தேவன் உங்களுடைய தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தாருன்னு பார்க்கிறோம். அடுத்து அவன் போற இடத்துல அவனை விடாம பின்னால பாறான். அப்ப பாருங்க, அந்த 24ஆம் வசனம் பாருங்க, 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஒன்னு என்ன செய்தாரு, யாக்கோபுடைய எடுத்து, அந்த லாபானுடைய எடுத்து யாக்கோபு கொடுத்தாரு. இப்ப லாபா ஓடுறவனை பிடிக்கிறதுக்கு அப்ப என்ன சொல்றாரு, சொப்பனத்தில் அவன் தோணி, நீ எச்சரிக்கையாரு, என்ன செய்யக்கூடாது, நன்மையானதோ தீமையானது ஏன் சொன்னாரு, சொல்லாரு, ஏன் சொன்னாரு, ஏன் சொன்னாரு சொல்லுங்களேன். யாக்கோபுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் அவனை கைவிட மாட்டேன், நான் சொல்லி முடிச்சாரு, நான் அவனோட கூட இருப்பேன். அதோட நீ என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு ஒன்னும் செய்யக்கூடாது, அவனோட கூட இருக்கிறேன். ஆகவே ஒன்னும் செய்யக்கூடாது. இன்னொன்னு 121 சங்கீதத்துல இஸ்ரவேலை காக்கிறவன் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அப்போ ராத்திரியில இவன் உறங்காம இருந்த நேரத்துல எனக்கு ஏசப்பாவும் என்ன செய்ய மாட்டாரு, உறங்காம இருந்து இவனுக்கு வார்னிங் கொடுக்கிறாரு, நீ போ, ராத்திரி போற இல்ல, அவனுக்கு ஒன்னும் செய்யக்கூடாது, ஒன்னும் செய்யாதுன்னு சொல்லி வாங்க கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 38 முதல் 42 உள்ள வசனங்களை வாசிப்போம். 38 முதல் 42 உள்ள வசனங்கள்.
இந்த 20 வருஷ காலமாய் ஆ. நான் உம்மிடத்தில் இருந்தேன். ஆ. உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையடியவில்லை. ஆ. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. ஆ. பீருண்டை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். ஆ. பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. ஆ. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. ஆ. யுவதமாய் பாடுபட்டேன். ஆ. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். ஆ. 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்தைகளுக்காகவும் ஆ. 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். ஆ. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த 52வது கவனமா வாசிங்க. என் பிதாவன் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி குறைவரும் என்னோடு இராமல் போனார். ஆ. நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். எப்படி அனுப்பிவிட்டிருப்பீரு? யாரு கூட இருந்தா? யாக்கோவின் அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்னோட கூட இருந்தார். பாருங்க. அடுத்து தேவன் என் சிறுமியையும் ஆ. என் கையின் பிரயாசத்தை பார்த்து ஆ. நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஏன் என்ன பார்த்தாரு? என்ன பார்த்தாரு? என் சிறுமை. அன்பானவர்களே, எங்க இருக்கிறதான உங்களுடைய சிறுமையை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டவர். எப்படிப்பட்டவர்? உங்க சிறுமையை நிலைமையை பார்க்க கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. பார்க்கிறாரு, கேட்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறாரு, விடுவிக்கிறாரு, ரட்சிக்கிறாரு. அந்த ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து கொடுக்கிறார். யாக்கோபு சொல்றான், இந்த கர்த்தர் லாபாண்டை எல்லாம் எடுத்து எனக்கு தந்தார். நான் இன்னைக்கு வர நேரத்தில் நீ நேற்று ராத்திரி அவர் ஒன்ன கூட எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னதுனால தான் நீ என்ன விடுற அல்லைங்க என்ன விட்டுருப்ப? வெறுங்கையா விட்டுருப்ப. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த ஆண்டவர் நம்மோட இல்லாவிட்டால் இந்த உலகமானது நம்ம வெறுங்கையாவிடும். ஆனால் அவர் நம்மோட இருக்கும்போது ஒருபோதும் வெறுங்கையாக விடமாட்டார். ஒரு வசனம் கூட வாசித்து முடிக்க விரும்புகிறேன். யோவான் 14 அதிகாரம் 18 வசனம். யோவான் 14:18. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவனாகவே உங்களிடத்தில் வருவேன். பாருங்க, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? திக்கற்றவர்களாக விடமாட்டேன். அந்த ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். ஆகவே இந்த தேவதாம்ஸ் டைம் குறைவாக இருந்ததுனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு, அதனால தான் உங்களுக்கு நோட்டை கொடுத்தேன். நீங்கள் இதை கொண்டு போய் வாசித்து தியானிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் தைரியமாக உற்சாகம் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த கலண்டரை இது எடுத்துட்டுங்க. மீதி உள்ள காரியங்கள் அடுத்த செஷனில் நம்ம எடுக்கலாம். தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமாம். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். தேவனாகிய கர்த்தர் எப்படி அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அருமையான யாக்கோபுடைய வாழ்க்கையும் லாபான் நிமித்தம் யாக்கோபுக்கு நடந்த சம்பவங்களையும் அவர் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தபடினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வெறுங்கையாய் திரும்பி வராதபடிக்கு தன்னுடைய தகப்பனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று காரியங்களை அவர் சொல்லுகிறார். அநேக சத்தியங்களை நாம் கேட்டோம்.
இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை நாம் நடத்தக்கூடியவர்களாக இருப்போம். இந்த கூட்டத்திற்கு முடிவாக திருவள்ளூர் சபையில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரன் ரகு அவர்கள் ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நமக்கு முடிவுக்காக ஜெபிப்பார். அதன் பிறகு நமக்கு இங்கே டீ கொடுக்க போகிறோம். பிறகு நாம் அடுத்த கூட்டத்திற்காக நாம் ஆயத்தமாகும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கத்திலே ஐசுமுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவர் இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆமாண்டவரே, இப்போது உங்களுடைய ஆண்டவரே கொண்டு வந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீங்கள் எங்களை முன்குறித்திருக்கிறீர், உள்ளங்களில் வரைந்திருக்கிறீர், பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நற்காந்தமுள்ள மலர்களாக நாங்கள் வாசனை கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே. ஆவிக்கிறவர்களை மற்றவர்கள் காட்டிலும் நாங்கள் ஆண்டவரே எந்த அளவாக விசேஷித்தவர்கள் என்று நாம் வாசித்தோம் ஆண்டவரே. அந்தமாக ஆண்டவரே, நீ செய்து நினைத்ததை ஆண்டவரே ஒருவரும் தடை பண்ண முடியாது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அநேக ஜாதிக்குள்ளே நீ உயர்ந்திருப்பாய் என்று சொன்னோன்னமாக ஆண்டவரே. ஆமாண்டவரே, அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னோன்னமாக ஆண்டவரே. எந்த ஒன்றமாக ஆண்டவர் லாபானை குறித்தும் ஆண்டவர் யாக்கோபை குறித்தும் நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவரே, எந்த ஒன்றமாக ஆண்டவர் மனிதன் ஆண்டவரை நினைப்பதை ஆண்டவரே உம்மிடத்தில் அது ஆண்டவரே ஏற்ற காரியமில்லை, ஆனாலும் நீர் நினைத்தது ஆண்டவரே தடைபடாது என்று சொன்னோன்னமாக சகலவித ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே. ஆமாண்டவரே, யாக்கோபுக்கு ஆண்டவரே வெறுங்கையாய் சென்ற அவரை 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தார் நாங்கள் வாசிக்கிறோமாக ஆண்டவரே. ஆமாண்டவர் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது அநேக ஆசீர்வாதங்கள் பெற்ற பிள்ளைகளாக, சமாதானத்துக்குள் இருக்கிற பிள்ளைகளாக, வர்த்திக்க பண்ணுகிறவராக நீ இருக்கிறீர் ஆண்டவரே. போதுமானதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆமாண்டவர், எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உமது கரங்களிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைத்து உம்மை குறித்து சிந்தித்து ஆண்டவரே உமது காரியங்கள் இன்னும் அதிகமாக பலப்படத்தக்கதாக மற்றவர்கள் நாங்கள் ஆசீர்வாத பிள்ளைகளாக இருக்கும்படியே கர்த்தர் எதிர்கொண்டாக்க நன்மை பாராட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் வேசத்தில் வாசிக்கிறோமாக ஆண்டவரே, பேசுகிறதிலே பொறுமையாகவும் உமது வார்த்தைகளை கேட்க தீவிரமாயும் கோபித்தோடு தாமதமாக இருக்க கடது என்று சொன்னோமாக ஆண்டவரே, உமது வார்த்தை கேட்டிருக்க நாங்கள் இங்கிருந்து ஆண்டவரே வெறுமையாக திரும்பி போகாத வண்ணமாக வந்ததே நல்லது என்று சமாதானத்து கடந்து போக கர்த்தர் தாமே உதவியின் நன்மை பாராட்டும் ஆண்டவரே. உமது வார்த்தையை கொண்டு வரும்படியாக கொண்டு வந்த சகோதரனுக்காக நன்றி செலுத்தும். உமது கிருபை ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்திடும். இவை எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து நாம் கேட்கும் ஜீவனில் எங்கள் தகப்பனே, ஆமென். யார் ஆன்சர் பண்ணீங்களோ எடுத்துக்கலாம். ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் பண்ணவங்களுக்கு மட்டும் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்களோ ஒரு எடுத்துருங்க.